லெசன் 8 டே 1. இந்த டே 1 வீடியோவில் கிரீட்டிங்ஸ் ரிலேட்டட் 20 வார்த்தைகள் பார்க்க போகிறோம். முதலாவது வணக்கம், நமஸ்தே. நமஸ்தே இதை இன்ஃபார்மலாக யார்கிட்டயாவது நம்ம பேசணும் அப்படின்னா இந்த நமஸ்தே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். வணக்கம், நமஸ்கார். நமஸ்கார் ஃபார்மலாக ஒருத்தங்க கிட்ட வணக்கத்தை சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். வணக்கம், பிரணாம். பிரணாம் இது மரியாதை மிகுந்த வணக்கத்தை குறிக்கும். அம்மா, அப்பா, குரு இவங்க கிட்ட சொல்கிறதுக்கு இந்த வணக்கத்தை பயன்படுத்தலாம். காலை வணக்கம், சுப்ரபாத். சுப்ரபாத். மதிய வணக்கம், शुभ दोपहर. शुभ दोपहर. மாலை வணக்கம், शुभ संध्या. शुभ संध्या. இரவு வணக்கம், शुभ रात्रि. शुभ रात्रि. வரவேற்பு, ஸ்வாகத். ஸ்வாகத். யாரையாவது நம்ம வரவேற்கிறதுக்கு ஸ்வாகத் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நன்றி, தன்யவாத். தன்யவாத். நன்றி, சுக்ரியா. சுக்ரியா. இந்த தன்யவாத், சுக்ரியா இந்த இரண்டு வார்த்தைகளில் தன்யவாத் இந்த வார்த்தையை தான் 90% பயன்படுத்துகிறாங்க. இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தயவு செய்து, கிருப்பையா. கிருப்பையா. நல்லது, நல்ல. அச்சா. அச்சா. மகிழ்ச்சி, குஷி. குஷி. மனமார்ந்த, ஹார்திக். ஹார்திக். இந்த ஹார்திக் இந்த வார்த்தையை தமிழில் மனமார்ந்த, நெஞ்சார்ந்த, இதயபூர்வமான, இதயம் கனிந்த இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். மங்களகரமான, ஷுப். ஷுப். மரியாதை, சம்மான். சம்மான். வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களில் 3 வார்த்தைகள் இருக்குது. இந்த 3 வார்த்தைகளையும் பற்றி தெளிவாக ஒன்று ஒன்றாக பார்ப்போம். வாழ்த்துக்கள், பதாயியா. பதாயியா. இந்த வார்த்தையை யார்கிட்ட பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு சாதனையை செய்த ஒரு நபரை பார்த்து பதாயியா அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடித்தவரை பார்த்தும் இந்த வணக்கத்தை தெரிவிக்கலாம். உதாரணமாக, தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஒரு மாணவனை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், பதாயியா. புதிய வேலை கிடைத்த ஒரு நபரை பார்த்து பதாயியா பயன்படுத்தலாம். திருமணத்தின் போது பயன்படுத்தலாம். குழந்தை பிறந்தால் பயன்படுத்தலாம். பதவி உயர்வு கிடைத்தால் பயன்படுத்தலாம். இது போன்ற இடங்களில் இந்த பதாயியா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள், शुभ कामनाएं. शुभ कामनाएं. பிராக்கெட்டில் ஏதாவது வார்த்தைகள் கொடுத்திருந்தா அதை பாதி மாத்திரை அளவு உச்சரிக்க வேண்டும். இந்த வாழ்த்துக்களை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒருவருக்கு எதிர்காலத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று வாழ்த்தும் போது பயன்படுத்தலாம். தேர்வில் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தலாம். அனைத்து பண்டிகை கால வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு शुभ कामनाएं வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வாழ்த்துக்கள், முபாரக். முபாரக். இதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், அனைத்து பண்டிகை கால வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு முபாரக் பயன்படுத்தலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஆண்டு விழா வாழ்த்துக்கள் போன்ற சிறப்பு நாட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது.
இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்த முபாரக் வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். உதாரணமாக ரம்ஜான் முபாரக், ஈத் முபாரக், புத்தாண்டு வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற இடத்திலையும் இந்த முபாரக் வார்த்தையை பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஏற்கனவே நடந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க பதாயியா பயன்படுத்த வேண்டும். நடக்க இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க சுபுகாம்னாயே பயன்படுத்த வேண்டும். பண்டிகை, திருமணம், பிறந்த நாள், சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு முபாரக் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். விடை பெறுகிறேன், அல்விதா, அல்விதா. இதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒருவரிடமிருந்து நாம் பிரியும் போது விடை பெறுகிறேன் என்ற வார்த்தைக்காக அல்விதா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இந்த 20 வார்த்தைகளும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி. வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கு 3 வார்த்தைகள் உள்ளன. இந்த 3 வார்த்தைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத் தோஸ்தோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.